Friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ரஸிங். ஸோ இந்த லெசனை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ஸோடைய புக் பேக் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேட்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த பிக்சரில். ஸோ கவுண்ட் 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணியிருக்காங்க கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸுமே நம்ம இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடாக்கோ கேம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் கரெக்டாக வரணும். இப்போ 1 2 3. ஸோ இந்த சைடும் இருக்கணும், இந்த சைடும் இருக்கணும். இந்த ரோலையோ காலம்லேயோ ஒரே நம்பர் என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 6.1. ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சுட்கோ 3 into 3 by using numbers 1 2 3. ஸோ 1 2 3 வச்சு நம்ம என்ன பண்ணணும், சுடோ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3. ஸோ அகெயின் அதே ரோவில் மறுபடியும் என்ன வரக்கூடாது, 1 வரக்கூடாது. அப்போது 2 3 1. ஸோ அகெயின் இந்த ரோவில் 2ஓ 1ஓ வரக்கூடாது. அப்போது 3 1 1. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 2 3 1 2 3. ஸோ எந்த ரோவாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் ஒரே நம்பரு ரிப்பீட் ஆகாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 2 3. ஸோ இதுலேயும் 1 2 3 இருக்குது. ஸோ அகெயின் இதில் பாருங்கள் 1 2 3. ஸோ இதுலேயும் 1 2 3 இருக்குது. இதுலேயும் 1 2 3 இருக்குது. ஸோ இப்போ காலம் ரோ பாருங்கள் 1 2 3. ஸோ 1 2 3 1 2 3. ஸோ எல்லாமே இருக்குது, எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ அதே மாதிரி இது மார்க் பண்ணிக்கோங்க. 2 1 2 3 1 2 3. ஸோ எல்லாத்துலேயுமே 1 2 3 இருக்குது, எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ அகெயின் 1 2 3 இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ எந்த லைன்லேயும் எந்த ரோலையும் வந்து ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் 3 into 3. ஸோ இப்போ எந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 8 1 6. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணாலும் 15. நெக்ஸ்ட்டு 3 5 7. ஸோ இதுவுமே 15 தான். 4 9 2. ஸோ 15. ஸோ இந்த ரோ எல்லாமே 15 15 வந்துச்சு. இப்போ காலம் பாருங்கள் 6 7 + 2 15. 1 + 5 6 6 + 9 15. ஸோ 8 + 3 11 11 + 4 15. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. 8 1 6 3 5 7 4 9 2. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்ப்ளீட் த 4 into 4. ஸோ இப்போ 1 2 3 4. ஸோ இந்த 4 நம்பரை வச்சு நம்ம சுடோ ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. ஸோ அகெயின் 1 2 3 4 செகண்ட் லைன்லையும் இருக்குது. ஸோ தேர்ட் லைன் 1 2 3 4. ஸோ ஃபோர்த் லைன் 1 2 3 4. எல்லா நம்பர் இருக்குது. இப்போ ரோ பாருங்கள் 1 2 3 4 1 2 3 4. ஸோ 1 2 3 4 1 2 3 4. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இதில் பாருங்கள் 1 2 3 4. ஸோ இதில் இருக்குது 1 2 3 4. ஸோ அகெயின் இது பாருங்கள் 1 2 3 4. ஸோ இருக்குது. அகெயின் இதில் பாருங்கள் 1 2 3 4. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் 3 2 1 4. ஸோ அகெயின் பாருங்கள் 4 1 3 2. ஸோ 1 4 3 2 3 அண்ட் 2 3 4 1. ஸோ எதுலேயுமே வந்து நமக்கு சேம் ரிப்பீட்டேஷன் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள் தட் கம்ஸ் ட்வைஸ். இது 2 தடவை வருதுன்னு சொல்லி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஎஃப்டி. ஸோ இங்கே ஒரு இஎஃப்டி இருக்குது, இங்கே ஒரு இஎஃப்டி இருக்குது. இதான் 2 தடவை வந்திருக்கப்போ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே 2 தடவை வந்திருக்கு இல்லையா, அதுதான். ஸோ வந்து 2 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள் த ஆட் ஒன். ஸோ ஆட் ஒன் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஏபிசி மட்டும்தான் இருக்குது, பிசி. ஸோ இதில் ஏபிசி இருக்குது, இதில் ஏபிசி இருக்குது, இதில் ஏபிசி இருக்குது, இதில் ஏபிசி இருக்குது. இதில் மட்டும் என்ன இருக்குது, பி 2 ஏ இருக்குது, சி ஒன்று மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கவுண்ட் பண்ணி எழுதுகிற பால் சம். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள் ஷேப்ஸ் எத்தனை இருக்குது, 14 இருக்குது. இந்த க்ரீன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14 இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ், அதாவது சர்க்கிள் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர். ஸோ 1 2 3 4. ஸோ 4 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஷேப்ஸில் ட்ரையாங்கிள் 14, ரெக்டாங்கிள் 11, சர்க்கிள் 13, ஸ்கொயர் 4. ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்மள கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் எம்மில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேர். ஸோ இந்த சேரை வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பெட்டை கவுண்ட் பண்ணுங்கள். காட்டை 1 2 3 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வார்ட்ரூப் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1 தான் இருக்குது. ஸோ 1 வார்ட்ரூப். ஸோ ஒரு பிங்க் சோஃபா 1 2 பிங்க் சோஃபா. ஸோ க்ரீன் சோஃபா 1 2. ஸோ 2 க்ரீன் சோஃபா. நெக்ஸ்ட்டு ட்ரை ஃபூட்டட் சேர். ஸோ ட்ரை ஃபூட்டட் சேர் எத்தனை 1. ஸோ 3 இருக்குது. 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேர் பிங்க் சேர் எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 4. ஸோ 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சேர் இந்த 4 ஃபூட்டட் சேர் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க எத்தனை சேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே கொஷின் கேட்பாங்க. ஸோ நான் ஹவு மெனி சேர்ஸ் வேர் தேர் இன் த ஸ்டாக் லிஸ்ட். ஸோ மொத்தம் ஸ்டாக் லிஸ்ட்டில் எத்தனை சேர் இருக்குது? மொத்தம் 4 சேர்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நேம் த ஆர்டிகல்ஸ் தட் ஆர் லெஸ்ஸர் இன் கவுண்ட் தென் த கவுண்ட் ஆஃப் காட். ஸோ காட் கவுண்ட்டோட லெஸ்ஸராக, அதாவது இந்த கட்டில் இருக்குது, அந்த கட்டில் கவுண்ட்டோட 4 இருக்குது. அப்போ 4க்கு கம்மியாக இருக்க பொருளெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 4 கம்மியாக என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, அகெயின் ஒரு 2 இருக்குது, அப்புறம் ஒரு 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து காட்டு கம்மியாக இருக்கிறது. ஸோ அப்போ எழுதிக்கோங்க. ஸோ வார்ட்ரோப், பிங்க் சோஃபா, ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல், க்ரீன் சோஃபா. ஸோ இது எல்லாமே வந்து 4 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதாவது அந்த காட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ காட்டோட இது வந்து 4. ஸோ 4ஓட கம்மியாக இருக்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ வார்ட்ரூப், பிங்க் சோஃபா, ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல், க்ரீன் சோஃபா. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் த ஸ்டாக். ஸோ மொத்தம் எத்தனை திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எத்தனை இருக்குது? ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 8 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஐட்டம்ஸில் மொத்தம் 8 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை திங்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம திங்ஸ் எவ்வளோன்னு கணக்கு போட்டோம்னா நமக்கு 27 வரும். ஸோ பாருங்கள், 6 + 4 10, 10 11, 12 13, 14 15. ஸோ 15 + 3 18, 18 + 4 22, 22 + 5 27. ஸோ இப்போ 27 போட்டுக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், 8 ஐட்டம்ஸ். ஸோ எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு மெனி ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல். ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல் 3 கால் வச்சுருக்க ஸ்டூல் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மென்ஷன் த ஆர்டிக்கல் விச் இஸ் 3 நம்பர் கிரேட்டர் தென் ட்ரை ஃப்ரூட்டட். ஸோ இந்த ட்ரை ஃபூட்டட் இருக்குல்ல ஸ்டூல், அதோட 3 நம்பர் அதிகமாக இருக்க பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ இது 3னா அதோட 3 அதிகமான எத்தனை இருக்கணும்? 6 இருக்கணும். அப்போ 6 எது இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான், இந்த டீபாய். ஸோ டீபாய் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ரைட்டிங் டேபிள் ஆர் டீபாய். ஸோ இப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷனில் ஹவு மெனி சேர்ஸ் வேர் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிங்க் சேர் 4 இருக்குது. ஸோ 1 2 3 4. ஸோ அகைன் இந்த உட்டன் சேர் இதுவும் சேர் தானே. ஸோ இப்போ 1 2 3 4 5. ஸோ இந்த பிங்க் சேர் ஒரு 4, அப்புறம் ப்ளஸ் ஒரு இந்த உட்டன் சேர் ஒரு 5. ஸோ மொத்தம் 9 சேர்ஸ் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 9 சேர்ஸ். ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 சேர்ஸ். ஏன்னா ரெண்டுமே சேர்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு சேர், இதுவும் ஒரு சேர். ஸோ இப்போ 2 சேரையும் நம்ம சொல்லும் போது மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சேர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 9 சேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நேம் த ஆர்டிகல்ஸ் அது இஸ் லெஸ்ஸர் தான். ஸோ லெஸ்ஸர் தென் காட்டோட லெஸ்ஸாக இருக்கிறது வந்து வார்ட்ரூப், பிங்க் சோஃபா, க்ரீன் சோஃபா அண்ட் ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக் திங்ஸ். எத்தனை திங்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்குன்னா மொத்தமாக திங்ஸ் பார்த்தோன்னா 27 இருக்குது. ஸோ ஐட்டம்ஸில் பார்த்தோன்னா நமக்கு 8 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல்ஸ் வேர் தேர். ஸோ ட்ரை ஃபூட்டட் ஸ்டூல் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மென்ஷன் த ஆர்டிகல்ஸ் விச் இஸ் 3 நம்பர்ஸ் கிரேட்டர் தென் த ட்ரை ஃபூட்டர். ஸோ ட்ரை ஃபூட்டரோட 3 நம்பர் அதிகமாக இருக்கிறது எது? ஸோ இந்த ஃபோல்டிங் இருக்குல்லையே, அந்த ஃபோல்டிங் ஸ்டூல் தான். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷினோட ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. 9 சேர்ஸ் டோட்டலாக. ஸோ செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மைலி வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல். அப்போது இங்கே எத்தனை ஸ்மைலி கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. ஸோ இப்போ 5 10 15 20 25. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? 20 மார்க்ஸ். அப்போது 5 டேபிளில் 20 எத்தனை தடவை வரும்? 4 டைம் வரும். அப்போ 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி வந்து எதுக்கு ஈக்குவல்? 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ தமிழில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேலி மார்க்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ டேலி மார்க்ஸ் நமக்கு தெரியும். டேலி மார்க்ஸ் 1 2 3 4 5. ஸோ 5 வந்து இந்த மாதிரி அடிச்சு விடணும். நெக்ஸ்ட் அகெயின் 1 2 3 4 5. ஸோ 5 வரையும். ஸோ இப்போ என்னாச்சு? 10 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ இது வந்து 7 குறிக்கிறதுக்கான டேலி மார்க். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேலி மார்க்ஸ் போடுவோம். ஸோ கீழே நமக்கு ஒரு வீக்கில் ஒரு ஷோரூமில் எத்தனை பொருள் வந்து எவ்வளோ பொருள் போகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சண்டேயில் பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் வெஹிக்கல் போகுது, 6 போகுது. ஸோ இந்த 6 வந்து ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்னென்னா பிக்டோகிராஃப். ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்னா ஒரு பிக்சரை வச்சு ஒரு கிராஃப் போடுறது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 25 சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 20. மேக்ஸில் 55, சயின்ஸில் 35, 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்மைலி வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 25னா நம்ம 5 ஸ்மைலிஸ் போட்டாலே போதும். இப்போ தமிழில் 5 10 15 20 25. ஸோ இங்கிலீஷில் 20 சொல்லியிருக்காங்களா? 4 போட்டால் போதும். 1 5 10 15 20. ஸோ அதே போல் மேக்ஸில் பாருங்கள் 55 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 ஸ்மைலிஸ் என்னாச்சு? 11 × 5 55. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் பிக்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்டோகிராஃப். நெக்ஸ்ட்டு 6.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோயிங் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபாலோயிங்கில் பேடியோட கல்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க 2010லேருந்து 2015 வரைக்கும். ஸோ 10லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நெல்கண்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அதோடைய கேஜி வந்து 100 kg அப்படின்னு அர்த்தமா. ஸோ இப்போ பார்க்கலாம் 2010ல் எத்தனை? 1 2 3 4 5. ஸோ 5 2010ல் 5. ஸோ நெக்ஸ்ட் 2011ல் 1 2 3 4. ஸோ 2000ல் 4 கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து எத்தனை? 500 kg. இது எவ்வளோ? 400 kg. ஸோ இன்டூ 100 போகணும் இல்லையா? ஸோ இது பாருங்கள் 1 2 3. ஸோ 300 kg. ஸோ நெக்ஸ்ட்டு 13 பாருங்கள் 200 kg. ஸோ அகைன் 2014ல் 300 kg. அகைன் 2015ல் 200 kg. ஸோ இப்போ கீழே கேட்குற கொஷின் பார்க்கலாம். இன் விச் இயர் பேடி ப்ரொடக்ஷன் வாஸ் மேக்ஸிமம்? எந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 2010ல் தான். ஸோ அங்கே தான் அதில் தான் 500 kg வந்திருக்கு. அப்போது 2010. ஸோ அதோடைய ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன் விச் 2 years பேடி ப்ரொடக்ஷன் வர் ஈக்குவல்? ஸோ எந்த 2 வருஷம் வந்து ஒரே மாதிரியே ஈக்குவலாக வந்திருக்கு பேடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டால் ஸோ 300 300 200 200. ஸோ அதாவது செகண்ட் கொஷின், அதாவது பி கொஷினோட ஆன்சர் என்னென்னா எந்த 2 வருஷம் வந்து ஒரே மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ 400 ஒரு தடவை வந்திருக்கு, 300 2 தடவை வந்திருக்கு. அதாவது 300 kg வந்து எப்போ வந்திருக்கு? 2012லையும் 2014லையும். ஸோ இது 2 வருஷத்துலேயும் சேமாக வந்திருக்கு. அதே மாதிரி 200 kg வந்து எங்கப்போ வந்திருக்கு? ஸோ 2013லையும் 2015லையும். ஸோ இந்த 2 இயர் தான் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுதிக்கோங்க. 300 kg வந்து ஒரே மாதிரியே 2012லையும் 2014லையும் வந்திருக்கு. அதே 200 kg வந்து 2013லையும் 15லையும் வந்திருக்கு. ஸோ இதுதான் சேமாக வந்திருக்க இயர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் பேடி ப்ரொடியூஸ்ட் இன் 2015. ஸோ 2015ல் படித்த குவான்டிட்டி எவ்வளோ அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்திருக்கு? 200 kg. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் கொஷின். Find the total quantity of paddy produced particularly in 2013, 14, 15. 2013, 14, 15 இந்த 3 வருஷமும் எவ்வளோ வந்திருக்கு நெல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 2013ல் 200, 2014ல் 300, 2015ல்
200. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணணும். ஸோ 0க்கு 0 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 + 2 5, 5 + 2 7. ஸோ 700 kg of paddy. ஸோ இதான் அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2010. ஸோ செகண்ட் கொஷினில் சேமாக வர்றது வந்து 300 kg வந்து 2012, 2014, 200 kg வந்து 2013, 2015. ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ தேர்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சியோட ஆன்சர் 200 kg. ஃபோர்த் கொஷினோட ஆன்சர் 700 kg. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின், the total number of people studying in 5 schools in a particular area are called follows. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு 5 ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது GHSS ஸ்கூலில் வந்து 1000 பீப்புள் படிக்கிறாங்க. PUPS அப்படின்ற ஸ்கூலில் 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. BHSS ஸ்கூலில் வந்து 400 பீப்புள் படிக்கிறாங்க. PUMSலேயும் 400. ப்ரைவேட் நர்சரி ஸ்கூலில் வந்து என்ன படிக்கிறாங்க, 800 பீப்புள் படிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு பிக்டோகிராஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணி இந்த ஸ்மைலி, ஸோ இந்த ஒரு ஸ்மைலியோட வேல்யூ என்னென்னா 100 பீப்புள்னு அர்த்தமாக. ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு ஸ்மைலி வந்து குறிப்பாங்க. ஸோ கீழே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிக்டோகிராஃப் வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி போட்டு அது ஈக்குவல் டு எவ்வளோ கொடுக்கணும், 100 பீப்புள். ஸோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கூல் நேம், pupil study. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GHSSல எத்தனை பேர், 1000 மெம்பர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ 1000. ஸோ அப்போ 1000னா ஒரு இது 100னா நம்ம எத்தனை ட்ரா பண்ணணும், 10s ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஸ்மைலிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு PUPS. ஸோ PUPS ஸ்கூலில் எத்தனை பீப்புள் இருந்தாங்க, 200 பீப்புள்ஸ். அப்போ 2 டயக்ராம்ஸ் வரையணும். ஸோ நெக்ஸ்ட் BHSSல வந்து 400 பீப்புள்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ அது PUMSலேயும் 400. ஸோ 400 போது 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் நர்சரி ஸ்கூலில் பாருங்கள் எவ்வளோ சொன்னாங்க, 800 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 8 வரையணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு பாருங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, which school has the maximum number of people. ஸோ யாருக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு GHSS. ஸோ அவங்க தான் 1000 மெம்பர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, GHSS. ஸோ ப்ராக்கெட்டில் 1000 பீப்புள். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட், which school has least number of people. ஸோ கொஞ்சமான பீப்புள் எத்தனை பேர் எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா PUMS. ஸோ இதில் தான் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 200 PUPS. ஸோ அதில் எத்தனை பேர் இருக்காங்க, 200 பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து GHSS கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது என்னென்னா 1000. ஸோ PUPS ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 200 பீப்புள் தான். ஸோ இது மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்டோகிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பாக்ஸஸ் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸிலும் எத்தனையோ, ஸோ இதில் வந்து 10 அகெயின் 2, ஸோ 4 4 8 ஸ்மைலிஸ் நீங்கள் வரையணும். ஸோ மேலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 1 ஸ்மைல் இஸ் ஈக்குவல் டு 100 பீப்புள்னு எழுதியிருக்கணும். ஸோ அது மார்க் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேலி கொடுத்துருக்காங்க. நம்ம டேலி முன்னே பார்த்தோம். ஸோ என்னென்னா டேலி நம்ம எப்படி போடுவோம், ஸோ 1 2 3 4 5 வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடணும். ஸோ அகைன் 6 7 8 9 10 வந்து ஸ்லாண்டிங்காக. ஸோ அகைன் 11 12 13 14 15. இப்போ 1 போட்டால் 16 17. இப்போ இதில் இருக்கிறது என்னது 17. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஷோரூமில் வெஹிக்கல்ஸ் இருக்குது, 2 வீலர் வெஹிக்கல். ஸோ அது ஒரு நாளைக்கு எத்தனை போகுதுன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருங்க. சண்டேயில் வந்து 6 போகுது, மண்டே பார்த்திங்கன்னா 11, டியூஸ்டே 3, வெனஸ்டே 5 வெஹிக்கல் போகுது, தேர்ஸ்டே வந்து 16 வெஹிக்கல் போகுது, ஃப்ரைடே வந்து 16 வெஹிக்கல். ஸோ அதே மாதிரி சாட்டர்டே வந்து 4 வெஹிக்கல். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டேலி மார்க்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 6 11 வெஹிக்கல், Tuesday 3 vehicle, Wednesday 5 vehicle, Thursday 16 vehicle, Friday 16 vehicle, Saturday வந்து 4 vehicle. ஸோ இப்போ அது வந்து டேலி மார்க்கில் போடணும். ஸோ டேலி மார்க் பாருங்கள், 1 2 3 4 5 1 இருக்குது 6. ஸோ அதே மாதிரி 11 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11.
ஸோ நெக்ஸ்ட் இதில் 3 இருக்குது 1 2 3. ஸோ அகைன் இங்கே 5 இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ அகைன் இதில் 16 இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ அகைன் 16 அதே வரையணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ அகைன் பாருங்கள் 4க்கு 1 2 3 4. ஸோ அவ்வளோதான், இது வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இன் மேத்தமெட்டிக் டெஸ்ட் ஒரு மேக்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. த ஃபாலோயிங் மேக்ஸ் வேர் அப்டைன்டு பை த 30 ஸ்டூடெண்ட்ஸ். 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அரேஞ்ச் தீஸ் மார்க்ஸ் இந்த டேபிள் யூஸிங் டேலி மார்க். ஸோ டேலி மார்க் யூஸ் பண்ணி டேபிளில் வந்து நம்ம போடணும். அப்புறம் கேட்குற கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன்டு மார்க்ஸ் ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 8. ஸோ எத்தனை பேர் 8 மார்க் வாங்கியிருக்காங்க, 8ஓட அதிகமான மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8 எத்தனை பேர் 1 2 ஸோ 2 3 பேர் 8 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 8ஓட அதிகமாக எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க 1 9 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 10 மார்க்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன் மார்க்ஸ் பிலோ 4. ஸோ 4 கீழே எத்தனை பேர் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ். யார் யாருன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 4க்கு கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டேலி மார்க் பண்ணணும். ஸோ மார்க் இப்போ ஸோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க். ஸோ எத்தனை பேர் 1 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரே ஒருத்தர் தான் வந்து 1 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே எத்தனை ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ 2 மார்க்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க 1 2 3 4 5. ஸோ 5 மெம்பர்ஸ். அப்போ 5 போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரியே கவுண்ட் பண்ணி எத்தனை பேர் எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 1 மார்க் வந்து 1 ஸ்டூடெண்ட்ஸ், 2 மார்க்ஸ் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ், 3 மார்க் வந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க, 4 மார்க்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ், 5 மார்க்ஸ் வந்து 4 மெம்பர்ஸ், அகைன் 6 மார்க்கு 4 மெம்பர்ஸ் அண்ட் 7 மார்க்குமே வந்து 3 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, 8 மார்க்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ், 9 மார்க்ஸ் வந்து 2 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, 10 மார்க்ஸ் வந்து ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து டேலி மார்க்ஸில் நான் போடணும். ஃபஸ்ட்டு 1னா நம்ம 1. ஸோ நெக்ஸ்ட்டு 5 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு 3 கொடுத்துருக்கோம் 1 2 3. அகெயின் நெக்ஸ்ட் 4 1 2 3 4. ஸோ மறுபடியும் 1 2 3 4 1 2 3 4. ஸோ அகெயின் இப்போ 3 மெம்பர்ஸ் 1 2 3. ஸோ அகெயின் 3 1 2 3. ஸோ இப்போ 2 பேர்னா 1 2. ஸோ இப்போ ஒருத்தர் தான் 10 மார்க்ஸ் வாங்கிக்கலாம் 1. ஸோ இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் வந்து நீங்களும் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டேலி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இன் யோர் வில்லேஜ். ஸோ உங்கள் வில்லேஜில் இருக்க, நான் உங்கள் ஊரில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒருத்தங்க ஓட்டு வீடாக இருக்கலாம், இல்லைனா டைல்டு ஹவுஸாக இருக்கலாம், இல்லை கூரை வீடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் எத்தனை இருக்குது, டேச்டு ஹவுஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஊரில் இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் 5. ஸோ டைல் வீடு எத்தனை இருக்குது அப்படின்னு 7. ஸோ ஆஸ்பெஸ்டோஸ் ஹவுஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும் 14 இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஊரில் எத்தனை இருக்கோ நீங்கள் இது வந்து 27. கான்க்ரீட் ஹவுஸ் எத்தனை இருக்குன்னு. ஸோ இப்போ 5னா ஸோ 1 2 3 4 5. ஸோ டேலி மார்க் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ எங்கே பாருங்கள் டைல் ஹவுஸ் வந்து 7. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இதே மாதிரி 14னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே கான்க்ரீட் ஹவுஸ் வந்து 27. ஸோ 5 10 15 20 25 26 27. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3. ஸோ எக்ஸசைஸ் 6.3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் எது டிஃப்ரெண்ட் பண்ணால் ஸ்கூலுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வராங்க, பை சைக்கிளில் வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்து வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வராங்க, காரில் வராங்க. ஸோ அதே மாதிரியே 40 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் வராங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இந்த நேராக இந்த முடியுது இல்லையா, அந்த பாக்ஸுக்கு நேராக லைன் போட்டால் நமக்கு எங்கே முடியுது 40. ஸோ அதே மாதிரி இதுக்கு நேராக லைன் போட்டால் நமக்கு எது முடியுது 30. ஸோ அப்போது 30 40ன்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ கீழே அதுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு. ஸோ மோஸ்ட்லி அப்படின்னா நிறைய பேர் எது யூஸ் பண்ணுறாங்க, சைக்கிள். ஸோ சைக்கிள் தான். ஸோ 50 people வராங்க சைக்கிளில். ஸோ எழுதிக்கோங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை வாக். எத்தனை பேர் வாக் பண்ணி வராங்க? ஸோ 40. ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் யூஸ்ட் லீஸ்ட். கம்மியான டிரான்ஸ்போர்ட் எது? கார் தான். ஸோ பை கார். ஸோ கார் எத்தனை பேர் வராங்க? 30. ஸோ அதான் இருக்கிறதுல கம்மி. ஸோ நெக்ஸ்ட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பஸ். எத்தனை பேர் பஸ்ஸில் வராங்க? 40 பேர் வராங்க பஸ்ஸில். ஸோ இதான் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஷோஸ் த கிரேட் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆஃப் த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் 5. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட மேக்ஸ் கிரேடும் சயின்ஸ் கிரேடும் தான் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் கிரேட் இன் போத் சப்ஜெக்ட். ஸோ போத் சப்ஜெக்ட்லேயுமே ஈக்குவல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸில் ஏ கிரேட் பொண்ணும் 2 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே சயின்ஸில் ஏ கிரேட் பொண்ணும் 2 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஏல வந்து ஏல இந்த பொண்ணும் வந்து 1 தான் எடுத்திருக்காங்க, 2 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேர்ளுமே 2 தான் எடுத்திருக்காங்க. ஸோ பியில் பாருங்கள். பியில் சயின்ஸ்லேயும் ஒரு பொண்ணு ஒரு கிரேட் எடுத்திருக்காங்க. பி மேக்ஸ்லேயும் வந்து என்ன இருக்குது, ஒருத்திங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது தான் பாருங்கள். ஸோ இங்கேயும் 1, ஸோ இங்கே 1. அதே சியில் பார்த்தீங்கன்னா ஸோ சியிலையும் 2, 3, இந்த சிலையும் 3. ஸோ 3 வாங்கியிருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களும் 2, டியும் 2. ஸோ ஈயில் பார்த்தீங்கன்னா இவங்களும் 1 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸில் வந்திருக்கவங்களும் 1 கிரேட் இருக்குது. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏல வந்து 2. ஸோ கிரேட் சயின்ஸ் கிரேடில் ஏ, மேக்ஸ் கிரேடில் ஏ. ஸோ 2 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பியில் பாருங்கள். சயின்ஸ் பிலையும் மேக்ஸ் பிலையும் 1. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சியில் மேக்ஸ் சிலையும் சயின்ஸ் சிலையும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் டிலையும் சயின்ஸ் டிலையும் 4 ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் சிலையும் சயின்ஸ் இலையும் எத்தனை பேர்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னால் 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் கொஷின். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஏ கிரேட் இன் சயின்ஸ் தென் இன் மேக்ஸ். ஸோ எத்தனை பேர் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க சயின்ஸில், ஸோ மேக்ஸை விட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸில் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறவங்க வந்து 2, அப்புறம் ஒரு 8 people. ஸோ 2 ஏ கிரேட் பாருங்கள். மேக்ஸில் சயின்ஸில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க ஏ கிரேடு? இங்கே ஒரு 2 பேர். ஸோ இங்கே ஒரு 8 பேர். ஸோ இப்போ எத்தனை பேர்? 8 + 2, 8 + 2 10 members வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மேக்ஸில் பாருங்கள். ஸோ மேக்ஸில் ஏ கிரேட் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரே ஒரு கேர்ள் மட்டும்தான் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸில் வேறு யாருமே ஏ கிரேட் வாங்கலை. ஸோ இதில் மட்டும்தான் ஏ கிரேட் இருக்குது. அப்போ வெறும் 2. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ 10 இருக்குது சயின்ஸில். ஸோ ஏ கிரேட் மேக்ஸில் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் 2 பேர். ஸோ 10 members-ல் 2 members போயிட்டாங்கன்னா 8. அப்போ 8 members வந்து மேக்ஸோட சயின்ஸில் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க? ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஏல வந்து 2 பேர், அப்புறம் ஒரு 8 பேர் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 10 பேர். ஸோ பி கிரேடில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வாங்கியிருக்காங்க. சி கிரேடில் பார்த்தீங்கன்னா 5 பேர். ஸோ மொத்தம் ஆன்சர் என்ன? 8 பேர். 10ல் -2 ஆச்சுன்னா 8 members என்ன பண்ணியிருக்காங்க? மோர் அதாவது நிறையா சயின்ஸ் கிரேடில் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க மேக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது மார்க் பண்ணிக்கோங்க. 8. ஸோ ஆன்சர் இஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகிறோம். விச் கிரேட் did most of the students scored in science. ஸோ சயின்ஸ் பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் நிறைய கிரேட் வாங்கியிருக்கேன்? எந்த கிரேட்? ஏ கிரேடில் நிறையா இருக்கா, பி கிரேடில் நிறையா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஏ கிரேடில் எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. ஸோ பி கிரேடில் எத்தனை பேர்? 5 பேர். 4 + 1 5. ஸோ அதே சி கிரேடில் பார்த்திங்கன்னா 2 + 3 5. ஸோ அதே டி கிரேடில் பார்த்திங்கன்னா 4 + 2 6. ஸோ அகைன் இ கிரேடில் பார்த்திங்கன்னா 1 + 2 + 1. ஸோ 3 + 4. ஸோ 4 கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் எது அதிகமாக இருக்குது? ஸோ ஏ கிரேட் பீப்புள் தான் 10 பேருக்கு வாங்கியிருக்காங்க ஏ கிரேட். அப்போ ஏ கிரேட் தான் ஆன்சர். ஏ கிரேட் வாங்கிக்கிறது 10 members. ஸோ ஏ கிரேடு தான் இருக்கிறதுல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிறது ஏ கிரேட். ஸோ இது பாருங்கள் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏ கிரேடில் எத்தனை பேர்? 10 பேர். பி கிரேடில் 5 பேர். சி கிரேடில் 5 பேர். டி கிரேடில் 6 பேர். இ கிரேடில் 4.
ஸோ இப்போ யார் அதிகமாக இருக்கா? ஏ கிரேடு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ கிரேட் ஏ தான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் தினேஷ் collected the information about the rainfall of a particular city in a week. From the newspaper, he recorded his information in the pictograph. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி இவர் ஒரு ரிசர்ச் பண்ணி பேப்பர்லேருந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான பிக்டோகிராஃப் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே வந்து ஒரு ட்ராப் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 millimeter ஆஃப் ரெயின். ஸோ 2 millimeter ரெயினை வந்து ஒரு ட்ராப்பில் வந்து அவர் சொல்லுவார். ஸோ இப்போ சண்டேயில் வந்து 3 ட்ராப் போட்டிருக்காங்க. மண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே 3 1 2 3 4 5 6. ஸோ 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 1 2 3 அகெயின் 1 2 3 4. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு 2 millimeter. அப்போ 3 ட்ராப்லெட்ஸ்னால் இன்ட்டு 2 போடணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன்ட்டு 2. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ 3 2s are 6 millimeter. ஸோ 6 millimeter. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 millimeter. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 millimeter. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 millimeter. அகெயின் 4 2s are 8 millimeter. ஸோ 10 2s are 20 millimeter. அகைன் இதுக்கு பாருங்கள் 6 2s are 12 millimeter. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்க எவ்வளோ மில்லிமீட்டர் ரெயின் வந்திருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன் விச் டே த ரெயின் வாஸ் மோஸ்ட். எந்த டே வந்து நிறைய மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 millimeter. ஸோ என்னைக்கு? ஃப்ரைடே தான். ஸோ 20 millimeter பெஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரைடே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆன் விச் டே த ரெயின் வாஸ் லீஸ்ட். எந்த டே வந்து கம்மியான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது 6 mm. ஸோ 6 mm தான் இருக்கிறது லெஸ்ஸு. ஸோ 6 mm அன்றைக்கி சண்டேவும் வெனஸ்டேவும். ஸோ சண்டே அண்ட் வெனஸ்டே எழுதிக்கோங்க. அன்றைக்கி தான் என்ன வந்திருக்கு? 6 mm மழை பெஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் சண்டே. ஸோ சண்டே எத்தனை ரெயின் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை? ஸோ எத்தனை? 1 2 3. ஸோ 3 into 2 6. அப்போ 6 millimeter ரெயின் வந்து பெஞ்சிருக்கு. ஸோ த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் மண்டே. ஸோ மண்டே எத்தனை ரெயின் பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மண்டே வந்து 6 plots இருக்குது. 6 into 2 12 millimeter. ஸோ 12 millimeter எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல் ரெயின் ஆஃப் அ சிட்டி இன் தட் ஹோல் வீக். ஸோ இருக்கிறது இந்த ஹோல் வீக்கில் எவ்வளோ பெஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேலே ஒரு 6, அப்புறம் 12, ஸோ அகெயின் 10, 6, 8, 10, 12. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6 + 2 8, 8 + 6 14. ஸோ 22. ஸோ 22 + 2 24. ஸோ 4 கீழே போட்டுக்கலாம். மேலே வந்து ரிமைனிங் 2. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 2 3 4 5 6, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 74 millimeter. ஸோ எழுதிக்கோங்க 74 millimeter. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் ஃப்ரைடே 20 millimeter. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினோட ஆன்சர் சண்டே வெனஸ்டே. தேர்ட் கொஷினோட ஆன்சர் 6 millimeter. ஃபோர்த் கொஷினோட ஆன்சர் 12 millimeter. ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் 74 millimeter. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நீலா, மாலா, கலா அண்ட் பாலா ஆர் வேர் நெய்பர்ஸ். They followed data shows the number of fish in each of their fish tank. So draw the pictograph to represent the data and answer the following question. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நீலா, மாலா, கலா, பாலா. ஸோ இவங்க எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது நெய்பர்ஸ். ஸோ இவங்க உங்கள் வீட்டில் 16 ஃபிஷ் வச்சுருக்காங்க ஃபிஷ் டேங்க்கில். இவங்க 20 ஃபிஷ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து 12 ஃபிஷ் வச்சுருக்காங்க. இவங்க 24 ஃபிஷ் வச்சுருக்காங்க அவங்கவுங்க ஃபிஷ் டேங்க்கில். ஸோ இதுக்கு வந்து பிக்டோகிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்டோகிராஃப் வரைகிறது மட்டும் இல்லாமல் கீழே கேட்டிருக்க கொஷனுக்கு வந்து ஆன்சரும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஹூ ஹேஸ் மோர் ஃபிஷ் இன் த டேங்க். ஸோ யார்கிட்ட வந்து அதிக ஃபிஷ் இருக்குது? பாலா கிட்ட தான் அதிகமான ஃபிஷ் இருக்குது. ஸோ பாலா. ஹூ ஹேஸ் 16 ஃபிஷ் இன் த டேங்க். ஸோ யார்கிட்ட 16 ஃபிஷ் இருக்குது? ஸோ யார்கிட்ட? நீலா கிட்ட. ஸோ ஆன்சர் என்ன? நீலா. ஸோ நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃபீவர் ஃபிஷ் டிட் கலா ஹேவ் தென் மாலா. ஸோ ஃபீவர் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபிஷ். ஸோ எவ்வளோ கம்மியான ஃபிஷ் வந்து கலாக்கிட்ட இருக்குது மாலாவோட. ஸோ மாலா பார்த்தீங்கன்னா 12 வச்சுருக்கா. ஸோ கலா பார்த்தீங்கன்னா 12, மாலா 20 வச்சுருக்கா,
கலா பார்த்தீங்கன்னா 12 வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தையும் எவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ 12 அப்போது 2 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 1 ஆயிரும் 0. ஸோ அப்போ 8 ஃபிஷ் வந்து அதிகமாக வச்சுருக்கா யார்? மாலா. மாலா வந்து 8 ஃபிஷ் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ 8 போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஃபிஷ் டிட் நீலா அண்ட் பாலா ஹேவ் டுகெதர்? ஸோ நீலாவும் பாலாவும் எவ்வளோ வச்சுருக்காங்க? 2 பேர்த்தோட ஃபிஷ்ஷை ஒரே டேங்கில் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாலாவது வந்து 24. ஸோ நீலாவது வந்து 16. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 6 + 4 10. ஸோ ரிமைனிங் 1. ஸோ 2 + 2 4. ஸோ 40 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. 2 பேர்த்து தான் ஆட் பண்ணலாம். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்ஸ்க்கான பிக்டோகிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா, ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் 16 16 20 12 24. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து 4 டேபிள்ஸ்குள்ளே வர மாதிரியானது இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபிஷ் ஈக்குவல் டு நம்ம 14 அப்படின்னு 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு 4 ஒரு வருது 4 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இது எல்லாமே 4 டேபிளில் வரதுனால நம்ம 4 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நேம்ஸ் யார் யார்? நீலா, மாலா, கலா, பாலா. ஸோ நீலா கிட்ட எவ்வளோ இருக்குது? 16. மாலா கிட்ட 20 இருக்குது. கலா கிட்ட 12 இருக்குது. பாலா கிட்ட 24. ஸோ இது எல்லாமே வந்து எந்த டேபிளில் வரும்? 4 டேபிளில் வரும். அப்போது ஒரு ஃபிஷ் எவ்வளோக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம்? 4. ஸோ ஒரு ஃபிஷ் எதுக்கு ஈக்குவல்? 4க்கு ஈக்குவல். ஸோ இப்போ ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ இருக்குது நீலா கிட்ட? 16. ஸோ 4 டேபிளில் 16 எத்தனை தடவை வரும்? 16 எப்போ வரும்? 4 4s are 16. அப்போ எத்தனை ஃபிஷ் வரையணும்? 4 ஃபிஷ் வரையணும். ஸோ 1 2 3 4 ஃபிஷ் வரைஞ்சிக்கோங்க. 1 2 3 4 ஃபிஷ்ஷஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மாலா 20. ஸோ எப்போ வந்து 20 வரும்? 5 4s are 20. அப்போ எத்தனை வரையணும்? 5 டயக்ராம்ஸ் வரையணும். ஸோ 1 2 3 4 5 ஃபிஷ்ஷஸ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலா கிட்ட 12 இருக்குது. 12னா எத்தனை வரணும்? 4 3s are எவ்வளோ? 12. ஸோ அப்போ 3 வரையணும். 1 2 3. ஸோ 4 8 12. ஸோ நெக்ஸ்ட்டு பாலா கிட்ட எத்தனை இருக்குது? 24 இருக்குது. ஸோ அப்போ எப்போ 24 வரும்? 4 6s are 24. ஸோ அப்போ 6 வரையணும். 1 2 3 4 5 6 ஃபிஷ்ஷஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட 6th யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.